யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது பிரதமர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. டிடிஎஃப் வாசன் டு பிரதமர் அலுவலகம். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டாக்டர் பேர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா வாசன் அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கடை தந்திருக்காரு டிடிஎஃப் பிட் ஷாப்புன்னு. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சைலன்சர் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு. ஏங்க எவ்வளோ கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைலன்சர் விற்றுட்ருக்குறாங்க. அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல. பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி வருது. அதை பார்க்காம நம்ம கடைக்கில் தான் வண்டி நிற்குதுன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. ஏங்க ஒரு மனுஷன் வளர்ந்தாலே யாருக்குமே பிடிக்காதுங்க. எல்லோரும் எப்படி அடித்து கீழே தள்ளி உள்ளாந்தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ கடை ஏன்னா யூடியூப்பில் போடுறாங்க, இன்ஸ்டாவில் போடுறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் டிடிஎஃப் வாசன்னு வராங்கன்னு தெரில. அவரும் மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்காம இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு கிளிப் அப்படியே ஆட் பண்ணுறேன். பைக்கில் அதிவேகமாக சென்று அபராதம் பெற்றது, பைக் சாகசத்தில் ஈடுபட்டு கைதானது என பெரும் சர்ச்சைகளுக்கு பெயர் போயிருந்தார் வாசன். கடந்த ஆண்டு காஞ்சிபுரம் அருகே பைக்கை வீலிங் செய்து சாகசத்தில் ஈடுபட்ட டிடிஎஃப் வாசன் கீழே விழுந்து கையெலும்பை முறித்துக் கொண்டதும் பின்னர் இந்த சம்பவத்தால் கைதாகி சிறை சென்றதையும் எளிதில் மறந்துவிட முடியாது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு டிடிஎஃப் வாசன் ஜாமீன் மூலம் சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் அவரின் ஓட்டுநர் உரிமத்தை 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் இட்ட கடிவாளம் டிடிஎஃப் ஃபேன்ஸ்களின் நெஞ்சை புண்ணாக்கக்கூடிய ஒன்று. இந்த நிலையில்தான் டிடிஎஃப் வாசன் மீது பிரதமர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மீண்டும் அவர் குறித்தான சர்ச்சை தகிக்க ஆரம்பித்திருக்கிறது. இருசக்கர வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை சென்னை அயப்பாக்கத்தில் நடத்தி வருகிறார் டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசனின் இந்த கடையில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய சைலன்சர்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதாகவும் கூறி பிரதமர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.